ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம நிறைய பிகினர் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது வந்து ஒரு 100% வந்து ட்ரூத் கிடையாது. அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். ஓகேங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து 1 இயர்க்கு மேலே நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது நீங்கள் மோர் தென் 1 or 2 years நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கனாலே அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கில் தான் வரும். ஏன்னா ஃபண்டமெண்டல் வந்து இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் மோர் தென் 1 இயர் போகிறீங்கனால 4 குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து தாண்டி போயிடுச்சு. இப்போ வந்து 3 குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து வரும். கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 4 குவார்ட்டர்னாலே உங்களுக்கு 1 இயர் தாண்டி போயிடுச்சு. ஸோ 1 இயர்னாலே உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டில் வந்து நிறைய வந்து அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும், அதாவது வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் இப்போ இந்த இதில் நான் சொல்கிறேன். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2022 ஏப்ரல் மாதம், அதாவது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 2022 ஏப்ரல் மாதம் ரிலையன்ஸோடைய ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிலையன்ஸோடைய ஸ்டாக் ப்ரைஸ். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸை வந்து நம்ம டேரெக்டாக காமிக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டெபி சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ரிலையன்ஸ் வந்து 2022 ஏப்ரலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோ அதே தான் இன்றைக்குமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஆசிலேஷன் தான் இருக்குதே தவிர உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் வந்து கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2022 ஏப்ரல்னா இன்னைக்கு 2025 ஏப்ரல், 2022, 23, 24, 25. ஸோ கிட்டத்தட்ட 3 to 4 வருஷம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து ஒரு ப்ராப்பரான ரிட்டர்னே வந்து கிடைக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன் தான். ஆனால் அந்த கம்பெனியோடைய ரிசல்ட்டை பாருங்கள். 2022 மார்ச்லேருந்து அந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதம் ரிசல்ட்டு, இயர்லி ரிசல்ட்டு 67,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்து ஒரு ஷேருக்கு 44 ரூபா வந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து 44 ரூபா 87 பைசா சம்பாதிக்குது ஒரு ஷேருக்கு. டோட்டல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 67,000 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. நெட் ப்ராஃபிட் நான் சொல்கிறது வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இப்போது அதுக்கு அடுத்த வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா 74,000 கோடி பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 79,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டாலையும் 79,000 கோடி வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இயர் பீரியடில் 2022 to 2025 இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து க்ரோத் ஆகவே இல்லை. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. எத்தனை வருஷத்துக்குமே கிட்டத்தட்ட அதே ரிட்டர்னில் தான் இருந்திருக்கு. இது வந்து நிறைய பேர் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் ப்ராஃபிட் க்ரோத் டிஃபைன் ஸ்டாக் ப்ரைஸ். கரெக்டு தான், சரிங்களா? ஃபியூச்சர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஸ்டாக் ப்ரைஸை டிஃபைன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து உண்மை தான். ஏன்னா கம்பெனியுடைய ப்ராஃபிட் தான் வந்து அதோடைய பணம். ஸோ அந்த பணம் வந்து திருப்பி அந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது அந்த கம்பெனியோடைய வேல்யூ வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இதை வந்து பேசிக் லாஜிக். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் ப்ரைஸ் இஸ் ஆல்ரெடி ஹையர் தேன் த க்ரோத். அதாவது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த 2022 ரிலையன்ஸுங்கிற ஷேர் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு என்ன ப்ரைஸ்க்கு வித்துட்டு இருந்ததோ அந்த ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு ப்ரைஸ். ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு என்ன கம்பெனி க்ரோத் ஆகுமோ அந்த ப்ரைஸ் ஆல்ரெடி அதில் இன்க்ளூட் ஆயிருச்சு. அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ், அதாவது 2022 வருஷத்துல போய் நீங்கள் அந்த ப்ரைஸை வேல்யூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி 3 வருஷம் 4 வருஷத்துக்கு உண்டான க்ரோத்தை வந்து உள்ளடக்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அது ஓவர் வேல்யூடு. ஓகேங்களா? அடுத்து ஃபியூச்சர் க்ரோத்தை வந்து விடவுமே நமக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ல இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி அண்டர் வேல்யூடு. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கம்பெனி நம்ம வந்து பண்ணோம்னா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். மினிமம் லெவல் ரிட்டர்னாவது கிடைக்கும். ஒரு சம்டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே கிடைக்கும் பேஸ்ட் ஆன் வந்து க்ரோத் ப்ரொஜெக்ஷன் நம்ம எவ்வளோ பண்ணுறோங்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸை மட்டுமே வச்சு வாங்குறோம். அந்த ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடாங்கிறது வந்து நமக்கு தெரியறதில்ல. ஸோ பல வருஷம் இந்த மாதிரி இது நான் ரிலையன்ஸுங்கிறது ஒரு கம்பெனி கொடுத்துருக்கேன். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னாலும் இதே நிலமை தான். ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நான் இந்த இதில் காமிக்க முடியும். இந்த லாஸ்ட் 3 வருஷம் 4 வருஷத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் ரிட்டனே கொடுக்காத கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா வேல்யூஷன் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வேல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் இன் ப்ரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் க்ரோத். அதாவது வந்து அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம்
கம்பெனி வந்து பணம் சம்பாதிக்க போகுது அப்படின்னா அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு இன்னைக்கு வித்துட்டு இருக்கக்கூடிய பிரைஸையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னா பீப்புள் கொடுக்குற பிரைஸ் தானே. ஏன்னா நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் கம்பெனி மேக் பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலான பிரைஸ் கொடுத்து ஒன்றும் மக்கள் வாங்குறது கிடையாது. அடுத்து ஃபியூச்சர் growth பொறுத்து தான் வாங்குவாங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு அடுத்த ஃபியூச்சர் growth கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ரூபாய் நமக்கு ஸ்டாக்ல பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடுக்கு பேர் தான் வேல்யூஷன். அதாவது நமக்கு ஒரு பொருளை வாங்குறோம்னா அது ஃபியூச்சர்ல அது சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா அது நம்ம இன்னைக்கு வாங்குற விலைக்கும் ஃபியூச்சர்ல அது சம்பாரிச்சு கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த ரிட்டனுக்குமே என்ன வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம வந்து எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் வருமா வராதாங்கிறதே வந்து நம்ம கையில் இருக்கு. ஸோ அதுதான் வந்து வேல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெட் ப்ராஃபிட், அதாவது ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரூபாய் அந்த கம்பெனி சம்பாதிக்குதுங்கிறது. இதுவே நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது இபிஎஸ் சொல்லி பிரிச்சிருக்கோம். இபிஎஸ்னா என்ன, டோட்டலா அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குதோ அதுல டோட்டலா எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்குது அப்படிங்கிறது. இப்போ அதுதான் வந்து இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரலா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத சிம்பிளா எழுதியிருக்கேன். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் தான் இது. ஸோ ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2025 இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், அடுத்த வருஷம் 200 ரூபாய் சம்பாதிக்கும், அடுத்த வருஷம் 300 ரூபாய் சம்பாதிக்குங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வளர்ச்சி வச்சுக்கிட்டோம்னு வைங்க. அப்போ கம்பெனி என்ன ஆகணும், அடுத்த வருஷம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் இருக்குன்னா அடுத்த வருஷம் 1900 ரூபாய் இருக்கு, அடுத்த வருஷம் 2500 ரூபாய் போகும். ஏன்னா வளர்ச்சி படி. ஆனால் இது வந்து உண்மை கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு விற்கிற பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 3 வருஷத்துடைய குரோத்தையும் உள்ளடக்கி தான் வித்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து ஓவர் வேல்யூடா தான் வித்துட்டு இருக்கு. ஸோ அண்டர் வேல்யூடான ஸ்டாக்கை வாங்கினா மட்டும்தான் இந்த growth நமக்கு வரும், இல்லைன்னா இந்த growth வந்து வராது. ஓகேங்களா? இது ஒரு பேசிக் பிரின்சிபல். ஸோ வாரன் பஃபெட்டுடைய ஒரு ஃபவுண்டேஷனல் லாஜிக்கை வந்து நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு வீடியோவில் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம தெரியாம நம்ம ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால வந்து ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் போகலாம், ஆனால் அது வந்து ஒரு லக்கில் தான் இருக்குமே தவிர இதை ஒரு கன்சிஸ்டன்ட் மெத்தடாலஜியாக நம்ம வந்து பை பண்ண முடியாது. ஸோ வேல்யூஷன் நம்ம பண்ணி பார்த்து அதோடைய ஒரிஜினல் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறத என்னங்கிறத நம்ம கணக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, அடுத்த 3 வருஷம் எவ்வளோ growth ஆச்சுன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ இன்னைக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறது கணக்கு பண்ணணும். அதோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு வித்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அது இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஜாஸ்தியா வித்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ஓவர் வேல்யூடு நம்ம சொல்லுவோம். அதே இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் வேல்யூடு சொல்லுவோம். இதை வந்து சிம்பிளா எக்ஸல் ஷீட்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு சாதாரண பீப்புள்ஸும் நம்ம வந்து எப்படி இதை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ப்ரீமியம் கோர்சஸ்லேயே நான் சொல்லி தந்திருக்கேன். www.investorstamil.com அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதுல நிறைய கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த 2 கோர்ஸ், அதாவது வந்து ரிலேட்டிவ் ஈக்விட்டி வேல்யூஷனும் ரிலேட்டிவ் வேல்யூஷனும் 2 கோர்ஸ்லயும் நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டோட ப்ராக்டிகலோட சொல்லி தந்திருக்கேன். இதுல இருக்கிற எல்லா கோர்சஸையுமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு பிகினரா வரவங்களுக்கு இனிஷியலா ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக 14 days, அதாவது 14 நாளைக்கு 499 ரூபா நீங்க பே பண்ணி எல்லா கோர்சஸையுமே நீங்க பாத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்ல இருந்து ஆப்ஷன்ஸ் பேசிக்ல இருந்து ஃபண்டமெண்டல்ல இருந்து இருக்கு. நீங்க இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே புதுசா வரீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய யூடியூப் சேனல்லே நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க.